கண்களை வானத்துக்கு நிறைய எடுத்து உயிர்த்தெழுந்த இந்த நாளை உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி நம்மளுடைய மீறுதல்கள் பாவங்களை மன்னிக்கும்படியாக அவரே சாபமானாரே. 3ஆம் நாளிலே அவர் நம்மளோடு கூட இருக்கும்படியாக உயிர்த்தெழுந்து இந்நாள் வரைக்கும் நம்மளோடு கூட ஆசீர்வாடின கிருபைகளுக்காக எல்லாரும் வாய்களை திறந்து அவர் உயிர்த்தெழுந்த இந்த நன்னாளிலே விசேஷிதமாக இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே அவரை ஆசரிக்கும்படியாக வந்திருக்கிற தேவச்சனம் எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து இருதயத்தினாலத்திலிருந்து எந்த வாதி தேவுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு வாயை திறந்து ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்க. பார்க்கலாம் கொஞ்ச நேரம் கரத்தினாலே நடத்தும்படியாக வந்திருக்கிற பிள்ளைகளையும் வந்து கொண்டிருக்கிறதான பிள்ளைகளையும் துரிதமாய் கொண்டு வந்து சேர்த்து இந்த நாளுக்கு உண்டான ஆசீர்வாதத்தினால் நிரப்பும்படியாக நம்ம திருதான் பிலோ சிஸ்டர் ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வாதிக்க போற கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படியே எழுந்து நின்று ஒரு சில பாடல்களை பாடி வாலிப பிள்ளைகளோடு சேர்ந்து கரங்களை உற்சாகமாய் தட்டி தேவன் நாம் மகிமை கண்டு பாடுவோமா? உயிர்த்தெழுந்தாரே இயேசு, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்து மீட்பர் இயேசு சொந்தமானார் என்ற பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமாய் தட்டி பாடுவோமா? உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே சேர்ந்து கரங்களை தட்டி வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே, வல்லவர் உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே, உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே, மரணம் கூரெங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே, மரணம் உன் கூரெங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே, சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தான் சபையோரே துதி சாற்றிடுவோ, சாவையும் நோயையும் பேயையும் சபையோரே துதி சாற்றிடுவோ, உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த
மீட்பரேசு சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக, என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல்லவே, தன்னுயிர் கொடுத்தோ என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோ, விண்ணுலங்குயர்ந்தோர் உன்னதன் சீரந்தோ, மித்திரனே சுகபத்திரன், என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனம், என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிற ஜெயம் சீரந்தோ, பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிற ஜெயம் சீரந்தோ, சாபமே தீர்த்தோ சத்குருநாதன், சஞ்சலமினியே நெஞ்சமே மகிழ்வா, என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீப்பா கண்ணீர் துடைப்பா, கடைசி மட்டும் கைவிடாதிருப்பா, கவலைகள் தீப்பா கண்ணீர் துடைப்பா, கடைசி மட்டும் கைவிடாதிருப்பா, பாவமணி பலிப்பார் பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் என்றனை எடுப்பார், என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே, என் மீட்பர் உயிரோடு உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. அவருடைய கண்களை வானத்துக்கு நேராக எடுத்தவர்களாய் ஆராதனைக்குள்ளாக கடந்து வருவோம். உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் உயிர் கொடுத்து நம்மளை மீட்டெடுத்த கிருபைகளுக்காக என்னோடு இருக்கவே இந்த நாளிலே எழுந்திருக்கிறீரே, எங்களுக்காகவே உயிர்த்தெழுந்திருக்கிற தெய்வமே, எங்களோடு கூட வாசம் பண்ணும்படியாக உயிர்த்தெழுந்த தெய்வமேன்னு சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து வானத்துக்கு நேராக எடுத்து அவர் இம்மட்டும் நம்மளோடு கூட தாங்கினதற்காக, அவர் உயிர்த்தெழுந்த தேவன் நம் மத்தியில் வாசம் பண்ணுகிற கிருபைகளை நினைவு கூர்ந்து, அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராத ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா. சபையார் விசுவாச பிள்ளைகள் சேர்ந்து சொல்லுவோமா? அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, ஓ அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா.
ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டவர்களாய் அந்த காலை வேளையில் அவர் ஆராதனைக்கு செய்யும்படியாக வந்திருக்க தேவச்சனமே எல்லாரும் வாயை திறந்து உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எங்களுக்காக நீர் மரித்து உயிர் தெழுந்தீரே. உம்மைக்கு இந்த காலை வேளையில் ஆராதனை செய்ய வந்திருக்கிற சொல்லுகிற பிள்ளைகள். ஜீவனே அதிபதி உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. வாயை திறந்து ஒருவருக்கே நாங்கள் இந்த நாள் கால வேளையில் துதியின் காலத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை அவர் மரணத்தை ஜெயமாய் மாற்றினாரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஆராதனை செய்கிறோம் அப்பா. பாதாளம் அல்லேலூயா ஓசன்னா. எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டவர்களாய் அல்லேலூயா ஓசன்னா. ஓ அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. நீ எனக்கு அடுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமென். நின்று வண்ணமாய் சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். நம்ம திலகதான அருமையான பிரதர் ஆகாஷ் அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 116 சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? சங்கீதம் 116. சங்கீதம் 116. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரின் அன்பு கூறுகிறேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது. இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். கர்த்தர் கிருபையும் நீதியுமுள்ளவர். நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது.
நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா, ஆமென். Thank you, brother. நாம் யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமாய் வாசிப்போமா? கர்த்தரின் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகளை தேவன் பிரதம ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நான் பக்கத்தில் இருக்கிற கைகளை பிடிச்சு சொல்லுங்க. நான் ஆண்டவருக்கு விசேஷித்தமானவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதுதான் கடந்த வெள்ளிக்கிழமை பேசும்போது ஆண்டவர் நம்மளை எதற்காக ரத்தத்தினால் மீட்டெடுத்தார் என்றால் தேவனுக்கு முன்பாக நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நிற்க வைக்கவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம நேரடியாய் வார்த்தைக்குள்ளாக கடந்து வருவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், ஆமென். தேவன் உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள், ஹல்லேலூயா. அவர் என் கூட தான் இருக்கிறான்னு சொல்ற பிள்ளைகள், அவர் எங்களோடு வாசம் பண்ணுகிறான்னு சொல்லுகிற பிள்ளைகள், இம்மட்டும் என்னை நடத்தி கொண்டிருக்கிறான்னு சொல்லுகிற பிள்ளைகள், எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. மரித்த தேவன் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா இருக்கிறார். எடுத்து வாசிப்போம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்குள்ளாக கடந்து வாங்க. சகரியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். சகரியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. நான் அவர்களை பார்த்து பயில் போட்டு அவர்களை கூட்டிக் கொள்வேன். சிக்னல் கொடுத்து அவர்களை கூட்டிக் கொள்வேன். சைகை காட்டி அவர்களை கூட்டிக் கொள்வேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினாலே அவர் பயில் போட்டு நம்மளை கூட்டிக் கொள்ளுவார். அவர்களை மீட்டுக் கொண்டேன். அவர்கள் பெருகி இருக்கிறது போலவே பெருகி போவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த மாதத்துல ஆண்டவர் கொடுத்ததான ஒரு வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை காண போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது பிசினஸா இருக்கலாம், சரீர சுகமா இருக்கலாம், பலவீனங்களிலிருந்து விடுதலையா இருக்கலாம், பண தேவைகளா இருக்கலாம், பண கஷ்டங்களிலிருந்து விடுதலையா இருக்கலாம். இது எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இந்த மாதத்திலே அவர் உங்களை மீட்டு கொண்ட தேவனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை பெருக பண்ண போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசிக்கிறவங்க யாரு கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்றாங்களோ அவர்களுக்கு தான் பெருக்கத்தை கட்டளையிட போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வளரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, பிரதர் அண்ட் சிஸ்டர். இன்னும் சத்தமா சொல்லுங்களேன், எனக்கும் கேட்கட்டுமே. பிரதர் அண்ட் சிஸ்டர், கொஞ்சமாச்சு வளருங்க. ஹல்லேலூயா. நான் சொல்ற வளர்ச்சி ஆவிக்குரிய விஷயத்துல. ஆமென். கரெக்டா இல்லையா? வசனம் இருக்கு, பால் உண்கிற குழந்தைகளை போல இருக்கிறோமா நாம. ஆமென். கிறிஸ்தவர்களா இருக்கிற நாமும் அப்படிதாங்க. ஆவிக்குரிய விஷயத்துல ஒவ்வொரு நாளும் வளர்ச்சியை பார்க்கணும். ஆமென். அதுதான் நான் சொல்ல வரேன். நாம ஆவிக்குரிய விஷயத்துல எப்படி வளர்றோமோ, ஆண்டவருக்குள்ளாக எப்படி வளர்றோமோ, அதை வைத்து தான் நம்மளுடைய ஆசீர்வாதத்தின் வளர்ச்சியும் காணப்படும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய ஜனமாகிய நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக இந்த மாதத்துல வளரும் போது, ஆவிக்குரிய விஷயத்துல வளரும் போது, இந்த மாதத்துல பெரிதான பெருக்கத்தை உங்களுடைய குடும்பத்துல நான் காணப்போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதை நீங்களே வந்து சாட்சியாய் சொல்லவும் போறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த வெள்ளிக்கிழமை பேசும்போது ஆண்டவர் எதை கொண்டு நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார்? ரத்தத்தினாலே மீட்பு உண்டாயிற்று. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நேற்று தினத்தில் இந்த நாளுக்குண்டான இமேஜ் போடும்போது அதில் இருக்கிற டாப்பிக்கை மாத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன டாபிக் போட்டிருந்தா சொல்ல முடியுமா? மீட்பர்
உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு உண்டான வார்த்தை அதுதான். நம்மளை மீட்டு கொண்டுகிற தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அன்று சிலுவையிலே சாபமான காரியங்களையும் பாவங்களையும் மீட்ட தேவன் இன்னைக்கும் நம்மளுடைய கஷ்டத்திலே மீட்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மளை மீட்கவே உயிர் தெழுந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நம்மளுக்குள்ளே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி மீட்பார்னா சகரியா 10:1 வாசிங்க. சாரி, இன்னைக்கு உண்டான தலைப்புக்குள்ளாக கடந்து வந்து அந்த வார்த்தையை எடுப்போம். யோபு 19 அதிகாரம் 25 வாசிங்க. நாங்கள் உங்களை மீட்டு கொண்டேன் சொன்ன தேவன் அவர் உயிரோடு இருக்கிறார். எடுத்து வாசிங்க. யோபு சொல்லுகிற காரியம் 19 அதிகாரம் 25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும். இந்த வார்த்தை படிச்சு முடிச்ச உடனே எல்லாரும் விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சரிங்களா? வாசிங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நிச்சயமாய் அவர் நியாயம் தீர்க்கிறவராய், நியாயம் விசாரிக்கிற தேவனாய், உயிரோடு இருக்கிற தேவன் இந்த பூமியின் மேல நிற்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களையும் என்னையும் விசாரித்து என் தேவன் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியாப்பட்ட மீட்பர் இந்த நாளிலே நம்மளோடு கூட உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசிக்கிறோங்க. அப்படியாப்பட்ட தேவனை நம்மளுடைய காரியங்களிலிருந்து எப்படிலாம் மீட்டு கொள்ள முடியும், நம்மளுடைய தேவைகளை ஆண்டவர் எப்படி மீட்பின் நிமித்தமாய் பெருக செய்ய முடியும்? சகரியா 10 அதிகாரம் 1 வாசிங்க. பின்மாறு காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி அவரவருக்கு என்ன சொல்லுங்க? அவரவருக்குன்னா என்ன அர்த்தம் பிரதர்? ஜெஃப்ரி பிரதர், அவரவருக்குன்னா இப்ப மேத்யூ பிரதர் ஜெபம் பண்றான்னா மேத்யூ பிரதருக்கு மட்டும் தான் ஆசீர்வாதம். ஹலோ, நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. சரியான வசனம் அது. நீங்க வேண்டிக் கொள்ளும் போது அந்த வயல் வைத்திருக்கிறவங்களுக்கு அந்த மழையுடைய அருமை தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அவங்க கஷ்டத்தினுடைய அருமை தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பண கஷ்டங்களா இருக்கலாம், வியாதி பலவீனமா இருக்கலாம், போராட்டங்களா இருக்கலாம், பல நாட்கள் வேண்டிக் கொள்ளுகிறதான காரியங்களா இருக்கலாம். அவங்க வேண்டிக் கொள்கிறதை அவர் அவர்களுக்கு கொடுக்க போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விதைக்கிறவன் தான் அறுவடையை பார்க்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஜெபம் ஏறெடுக்கிறவன் தான் ஜெபத்தின் காரியத்தில் ஜெயத்தை பெற முடியும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவரை நோக்கி வேண்டுகிற பிள்ளைகளுக்கு தான் என் தேவன் இந்த மாதத்தில் பெருக பண்ண போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அவரை நோக்கி வேண்டணும் பாஸ்டர்? எபிரேயர் 7 அதிகாரம் 25 வாசிங்க. எபிரேயர் 7 அதிகாரம் 25 மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக, கவனிங்க, நல்லா கவனிங்க, தம் மூலமாய் தேவனிடத்தில் சேருகிற வேண்டுதல் செய்யும்படிக்கு, சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி. இங்க கவனிங்க, இந்த வேண்டுதல் யார் செய்யறானா? இயேசு கிறிஸ்து செய்யறாரு. வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். எதற்காக வேண்டுதல் செய்யறாரா அவரு? ஏசப்பா எதுக்குமா வேண்டுதல் செய்யறாரு? நம்மளை ரட்சிப்புக்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இங்க கவனிங்க, நாம ஏசப்பா கிட்ட வேணும்னா ஏசப்பா நம்மளுக்காக வேண்டுறாராம் தேவன் இடத்துல. புரிஞ்சுச்சா? அவர் எங்க இருக்கிறார்? மரித்தார், உயிர்த்தார். எங்க போனாரு? எங்க போனாரு? தேவனிடத்துல போய் எங்க இருக்கிறாராம்? அவருடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்து உங்களுக்காகவும் எனக்காகவும். ரெபேக்கா சிஸ்டர் ஜெபிக்கிறாங்க, கொஞ்சம் என்னன்னு பார்த்து பண்ணுங்கண்ணே. ஆமென். இதுதான் அவருடைய வேலை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க இங்க ஜெபம் பண்ணாம அவர் அங்க போய் பேச முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ ஒரு
கோர்ட்லயே பார்த்தீங்கன்னா இப்போ சம் கேசஸ் நடக்குதுன்னா அவங்க சம்பந்தப்பட்ட வக்கீல் முன்னாடியே போகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? குற்றவாளி வரானா இல்லையோ, கரெக்டா இல்லையாம்மா? கரெக்டா இல்லையா? வக்கீலுக்கும் அந்த குற்றத்துக்கும் சம்மந்தம் இருக்காது. ஆனா குற்றவாளிக்காக ஆஜராகிற வக்கீல் என்ன பண்ணோம்? முன்னாடியே போய் இன்னைக்கு என் குற்றவாளி வராரு, இல்லை இன்னைக்கு என் குற்றவாளி வரலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? ஜட்ஜுக்கு முன்னாடி அதோடைய சம்மனை வைக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்பதான் அந்த கோர்ட் ஹியரிங்ல எடுப்பாங்க. இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியலையாலாம் எனக்கு தெரியாது. நான் உங்களிடத்துல சொல்லிட்டு கடந்து போகிறேன். உங்களுடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை நீங்க ஏறெடுக்கும் போதுதான் உங்களுடைய சம்மனை என் தேவனிடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒப்படைப்பார். அதிலிருந்து தான் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். ஆமென். நான் வேண்டவே இல்லை, ஜெபமே பண்ணல. கடந்த நாட்களில் அருமையான பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கிட்ட கேட்டுக்கும் போது அப்பப்போ பண்ணுவேன். ஆமென். அப்பப்போ தான் அங்கே பேசுவார் ஆண்டவரும். இது 2 வாரம் கழிச்சு ஜெபம் பண்ணுது. ஆமென். இது 2 நாள் கழிச்சு தான் ஜெபம் பண்ணுது. இன்னும் ஒரு 2 நாள் பார்ப்போம், ஒழுங்காக கரெக்டாக ஜெபம் பண்ணால் கொடுப்போம். இல்லை அதில் ஒரு நாள் நிறுத்தினா சொன்னல, தேவன் பேசுகிற ஆண்டவர்கிட்ட ஏசப்பா கிட்ட சொன்னல, அது அப்பப்போ தேவைக்கு மட்டும் உட்காந்துரும். ஆமென். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் அருமையான பிள்ளைகளை மாத்திரம் இல்லை, இங்கே அநேகர் அப்படி தான் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களாக இருந்து தினந்தோறும் தேவனை துதிக்கிறதை மறந்து, அவர் ஆராதனை செய்கிறதை மறந்து, தேவைக்காக மாத்திரம் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்றது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல்களை ஏறெடுக்கும் போதுதான் இயேசுவும் உங்களுக்காக, உங்களை ரட்சிப்பதற்காக, விடுவிப்பதற்காக தேவனிடத்தில் வேண்டுதலை ஏறெடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏன் பாஸ்டர் அவரிடத்துல நான் போய் வேண்டுதல் ஏறெடுக்கணும்? கேள்வி வரும்ல. அவரே தேவனால் அனுப்பப்பட்டு மரணத்துக்குள்ளாகி அவர் உயிர் தெழுந்தார்ல, அவரை சாதாரணமாலாம் நினைக்கக்கூடாது. நான் கூட சொல்லுவேன்ல, டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணாரு போயிட்டாரு சொல்லுவேன்ல. இல்லை, நடுவில் ஒரு காரியம் நடந்தது. நிறைய பேருக்கு இது தெரியாது. எடுத்து வாசிங்க, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. எதற்காக அவர் இடத்துல வேண்டுதல் செய்யணும்னா, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். என்னவா? சாவி யார்கிட்ட இருக்கு? நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கும் பாதாளத்துக்கு போறதுக்கும் யார்கிட்ட தான் சாவி இருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்ப புரிஞ்சுக்கோங்க, ஒருவன் மரித்திருந்தாலும் அவனை பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கும் அவர்கிட்ட தான் திறவுகோல் உண்டு. ஆமென். நீங்க என்னதான் ஆண்டவரை தொழுது கொண்டு மாம்சத்திலும் பாவத்திலும் இருந்தா உங்களை பாதாளத்தில் தள்ளுறதுக்கும் அவர்கிட்ட தான் திறவுகோல் உண்டு. ஆமென். அதற்கு தான் அவர் யோபுவின் காரியத்தில் சொல்லும்போது, அவர் கடைசி நாட்களில் பூமியின் மேலே நிற்பார் நியாயம் விசாரிக்கும்படியாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆனால் இதை யாருமே விசுவாசிக்கல. லூக்கா 24ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க, கடந்து போகிறேன். 5ஆம் வசனத்தையும் 23ஆம் வசனத்தையும் வாசிங்க. லூக்கா 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 23ஆம் 5ஆம் மட்டும் வாசிங்க பார்க்கலாம். ஸ்திரீகள் பயப்பட்டு என்ன பண்றாங்க? மார்த்தாளும் மரியாளும் சுகந்த வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு, வாசனை திரவியங்களை எடுத்துக்கொண்டு 3ஆவது நாளில் நம்ம என்ன பண்ணுவோம்? 3ஆம் நாள் அங்க என்ன பண்றாங்க? ஆண்டவருக்காக வாசனைகளை வைக்கும்படியாக எடுத்துட்டு கல்லறைக்கு போறாங்க. அந்த நாள் ஓய்வு நாளா இருக்கு. மேல இருக்கு, போய் வாசித்துக்கோங்க. ஓய்வு நாள் கால வேளையில அந்த சுகந்த வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு அந்த கல்லறைக்கு போகும்போது அந்த கல்லறையினுடைய கற்கள் புரட்டப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதை பார்த்து அவர்கள் பயந்தவர்களாய் இருக்கும்போது தான் வாசிங்க தொடர்ந்து அந்த 5ஆம் வசனத்தை. தரையை நோக்கி அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, தேவதூதர்கள் 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடிருக்கிறவரே நீங்கள் மரித்தோரிடத்தில் இங்க ஏன் வந்து தேடுறீங்க? அவங்க அப்ப என்ன பண்ணலாமா? அந்த மாத்தாளும் மரியாளும் என்ன பண்ணலாமா? விசுவாசிக்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க யோவான் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை. யோவான் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும்
உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். என்றென்றைக்கும் விசுவாசத்துல மறிக்காம இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. இப்போ நம்ம இன்றைக்கு மரித்தாலும், நான் இன்னைக்கு மரித்தாலும் மீண்டும் ஒரு ஜீவன் எனக்கு பரலோக ராஜ்யத்தில் இருக்குன்னு என்ற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் எனக்கு இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. இங்க எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மரித்தாலும் சதா காலங்களிலும் என் மீட்பரோடு இருப்பேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் இருக்கு, மரணத்திலே பரிசுத்தவான்களாய் கிறிஸ்தவர்களாய் இருக்கிற மரணத்தின் மேல ஒரு நம்பிக்கை இருக்கணுமா? ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இங்க மாத்தாலும் மரியாலும் ஆண்டவரை விசுவாசிக்கல, அவர் சொன்ன வார்த்தைகளை விசுவாசிக்கல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களை பார்த்து பயந்து நடுங்கினார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசிக்கிற பிள்ளைகளாகிய நீங்கள் இந்த உயிரோடு இருக்கும் நாட்களிலே என் மீட்பராகிய தேவனுக்கு நீங்க எப்படி இருக்கணும் ஒரு சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அதை பத்தி இப்போ கவலை இல்லை. நாம இப்போ உயிரோடு இருக்கும்போது நாம என்ன பண்ணணும்? எடுத்து வாசிங்க. உபாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை. உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர், உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கிற தேசத்திலே, உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கிற தேசத்திலே நீங்கள் பூமியின் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீங்கள் பூமியிலே, நம்மளை பார்த்து தான் சொல்றேன், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கை கொண்டு நடக்க வேண்டிய கட்டளைகளும் நியாயங்களும் ஆவன. கை கொண்டு நடக்க வேண்டிய கட்டளைகளும் நியாயங்களும் ஆவன. அதில் போய் வாசித்தீங்கன்னா அதை கொஞ்சம் நான் வேற ஒரு அதிகாரத்தில் எடுத்து வாசிக்கிறேன். எடுத்து வாசிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 71ஆம் வசனத்தை வாசிங்க. 2 காரியத்தை சொல்லி அதனுடைய சப்டைட்டில் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். லூக்கா 1ஆம் அதிகாரம் 71ஆம் வசனத்தை. உடன்படிக்கையை நினைத்தருளி, நம்மளுடைய பரிசுத்த உடன்படிக்கையை, என்ன உடன்படிக்கை? தேவன் நாம் உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்ற உடன்படிக்கை நினைத்தருளி, உங்கள் சத்துருக்களின் கைகள் நின்று விடுதலையாக்கப்பட்டு மீட்கெடுக்கப்பட்டு உயிரோடு இருக்கிற தேவன் மீட்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல், நாம உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும், முதல் காரியம் அவருக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? பரிசுத்தத்தோடும் நீதியோடும் ஊழியம் செய்ய அவருக்கு முன்பாக நிற்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எப்படி இருக்கணும்? நாம உயிரோடு இருக்கிற வரைக்கும், உயிரோடு இருக்கிற வரைக்கும் எப்படி இருக்கணும்? 2 காரியங்கள். அவர் மீட்பர் உயிரோடு இருக்கிறாருமா, நான் சொல்றதை புரிஞ்சுக்குவாங்க. அவர் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணணும். ஆமென். அவரை நோக்கி ஏன் விண்ணப்பம் பண்ணணும்? அப்போதான் அவர் நம்மளுக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசி வேண்டுதல் செலுத்துவார். அல்லேலூயா. அதன் நிமித்தம் நாம ரட்சிக்கப்படுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன் அவர் இடத்துல வேண்டுதல் செலுத்தணும்னா அவர் தான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோலை உடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் அவரை விசுவாசிக்கணும். உயிரோடு இருக்க நாளெல்லாம் 2 காரியங்களை என் தேவன் எதிர்பார்க்கிறார். ஒன்று பரிசுத்தம், ஒன்று நீதியோடு நடக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் காரியம், எப்படி பரிசுத்தமாய் வாழுறது? ஆண்டவருக்கு முன்பாக எப்படி பரிசுத்தத்தோடு இருக்க முடியும் பாஸ்டர்? எடுத்து வாசித்த சங்கீதத்தில் 116ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருத்தர் 146ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 116:2, 146:2. அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடினால், ஏன்னா நீங்க விண்ணப்பம் செலுத்துறீங்க, நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். தொழுது கொள்ளணும். ஹலோ, நாம பரிசுத்தமா இருக்கணும்னா முதல் காரியம் என்ன பண்ணணும்? தொழுது கொள்ளணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நிற்கணும் எப்பெல்லாம் ஆராதனை நடக்குதோ. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது காரியம் பரிசுத்தத்தோடு இருக்க தொழுது கொள்ளணும். 146:2 வாசிங்க பார்க்கலாம். நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணணுமா? அல்லேலூயா. பரிசுத்தமா வாழறது எப்படி? அவரை துதிக்கிறதுனால, அவர் நாமத்தை கீர்த்தனம் பண்ணதுனால நம்ம பரிசுத்தமாய் வாழ முடியும். ஆமென். 3 காரியங்கள் சொல்லியிருக்கிறேன். எப்படி பரிசுத்தமாய் வாழ முடியும்? அவரை தொழுது கொள்ளுகிறதுனால. எப்படி தொழுது கொள்ள முடியும்? துதிக்கிறதுனால, நாமத்தை கீர்த்தனம் பண்ணுகிறதுனால. ஹல்லேலூயா. அப்போ நீதியோடு எப்படி பாஸ்டர் வாழ முடியும்? எடுத்து வாசிங்க. யோபு 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை. 2வது காரியம் யோபு 27:6.
நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன். ஆ. அதை நான் விட்டு விடேன். நான் இருக்கும் அளவு நீதியை எப்படி வைக்கணுமா? கெட்டியாய் பிடித்திருக்கிறேன். எப்படி போய் வைக்கணுமா? ஒன்றும் இல்லை, இந்த குட் ஃப்ரைடேக்காக பேசிட்டு இருக்கும்போது பாஸ்டர் இந்த இதெல்லாம் எடுக்கலாமா, முட்டெல்லாம் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஒரே வார்த்தை சொன்னாங்க, குறைஞ்சது ஒரு 6 நாளாச்சும் இருக்கணும் பாஸ்டர், ஏன்னா அது ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். ஆமேன். அதனால அது பிடிப்பு இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அது முட்டு இருந்தாதான், நாம் கெட்டியாக நீதியை பிடிச்சாதான் நம்மளுக்கு நீதியாக நடக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நாம் எல்லாம் பண்ணுறது எல்லாமே அநீதி, நம்மளுக்கு மட்டும் எப்படி நீதியாக வரும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ அந்த நீதியை நம்ம எப்படி இருக்கணுமா? சத்தமாக சொல்லுங்க எல்லாருமே. ஆண்டவர் பரிசுத்தத்தை விரும்புகிறார். அந்த பரிசுத்தத்தை தொழுது கொள்ளுகிறதுனால பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி தொழுது கொள்ளணும்னா துதிக்கிறதுனால, அவர் நாமத்தை கீர்த்தனம் பண்றதுனால பரிசுத்தமாய் மாற முடியும். அல்லேலூயா. இந்த நீதியை தேவைக்காக மாத்திரம் நீதியா இல்லாதபடிக்கு அந்த நீதியை எப்போதும் கெட்டியா பிடிச்சிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நினைப்பீங்க குழந்தைங்கலாம் வந்து அவ்வளோவா ஸ்ட்ரென்த்தாக பிடிக்காதுங்கன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ சின்னதாக இருக்கிற குழந்தைக்கு ஒரு கையில் வச்சு சும்மா பிடிக்கிறதுக்கு விட்டு பாருங்களேன், குறைஞ்சது ஒரு 5 செகண்டாச்சு நல்லா பிடிச்சிட்டு தொங்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த பிடி இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? விட்டா, ஏன்னா அந்த குழந்தைக்கு தெரியும் விட்டா கீழே. அதே தாங்க நீதியின் காரியத்தில் நமக்கு விட்டா பிசாசு நம்மளை அடிச்சிருவான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? திரும்ப ஏஞ்சிக்கவே முடியாது. ஆமேன். ஹல்லேலூயா. வசனங்களை எடுத்து பேசணும்னா நிறைய பேசலாம். நீதியின் பணிகளை செலுத்துகிற பிள்ளைகளாக இருக்கணும், நீதிக்கென்று விதைக்கிறவர்களாக இருக்கணும், நீதிக்கென்று வாழ்கிறவர்களாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இதெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்கு. அப்போ அந்த நீதியை எப்படி செய்ய முடியும்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 31ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல. ஹலோ, நீதி செய்யறவங்க எப்படி இருக்கணும்? தீமை செய்யாம, மற்றவங்களுக்கு விரோதமா தீமை செய்யாம, பக்கத்தில் இருக்க கைகளை பிடிங்க. தீமை செய்யாமல், மற்றவர்களுக்கு விரோதமாய் தீமை செய்யாமல், மற்றவர்களுக்கு விரோதமாய் புறம் பேசாமல், நன்மை செய்வதே, நன்மையாய் பேசுவதே, நன்மையாய் நடப்பதே நீதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல பரிசுத்தத்தோடு இருந்தா தேவனுக்குடைய கட்டளைகளை உயிரோடு இருக்கும் வரட்டும் நாம கீழ்ப்படிந்து நடக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவர்களுக்காக தான் என் தேவன் பரிந்து பேசுவார். ஆமேன். அந்த பரிசுத்தத்தோடு எப்படி இருக்க முடியும்? அவரை துதிக்கிறதுனால, கீர்த்தனம் பண்ணுகிறதுனால. ஆமேன். நீதியோடு எப்படி இருக்கணும்னா கெட்டியாய் பிடிச்சுக்கணும். நீதியை என்னைக்குமே விட்டுறக்கூடாது. கோடி ரூபாய் குத்தாலும் ஆண்டவரை விட்டு பின்வாங்க கூடாது. ஏன்னா அவரை தொழுது கொள்ள வேண்டிய நேரத்தில் தொழுது கொள்ளுகிறது நீதி. அந்த நேரத்தில் போய் வேற இடத்துல நிற்கிறது அநீதி. ஆமேன். அது எப்போதும் விட்டு விடாதபடிக்கு. ஆமேன். நம்மளால் முயன்ற வரைக்கும், நம்மளால் ஏஞ்சே நடக்க முடியலனா கூட மற்றவங்களை வச்சு ஆட்டோலையாச்சும் கூட்டிட்டு வந்தாச்சும் உட்காரணும். அதுதாங்க நீதி. ஆண்டவர் அறிய மாட்டாரா நம்மளுடைய கஷ்டங்கள், பாவங்கள், நம்மளுடைய போராட்டங்களை தேவன் அறிய மாட்டாரா? அந்த கஷ்டத்தின் மத்தியிலே வந்து தேவனை துதிக்கும் போதுதான் அவருக்கு நீதி விளங்கும்படியாக உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அந்த நீதி நன்மை செய்கிற நீதியா இருக்கணும். ஹல்லேலூயா. தீமைக்கல்ல, நன்மைக்காகவே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகரியா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசித்த பிரகாரமாய் இப்படியாப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்யும் போது தான் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்து வாசி முடிக்கிறேன். 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை. தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில், தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்பட்டு, உமக்கு இந்த காரியத்தின் நிமித்தமாய் பரிசுத்தத்தோடு நீதியோடும் பயப்பட்டு உம்முடைய வழிகளில் நடக்கும்படிக்கு, உம்முடைய வழிகளில் நடக்கும்படிக்கு தேவரீர் ஒருவரே மனுபுத்திரரின் இருதயத்தை அறிந்தவரானதால், அறிந்தவர் ஆனபடியினாலே, அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே. என்னமா நீர் அவனவன் எல்லாமே அங்க அவரவருக்கு பயிர் உண்டாகும். நீங்க இப்படிலாம் இருந்தாதான் என் மீட்பர் அவனவனுக்கு உடைய இருதயத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனவனுக்கு தக்க பலனை தேவன் கட்டளையிடுவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அது நிமித்தம் பெருக்கம் உண்டாகும். ஆமேன்,
ஹalleluya. தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த நாளில் வந்த சிறியோர் முதல் பெரியோர் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்யும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த நாளில் வந்த யாவரையும் தேவனுடைய கரத்தினாலே உயிரோடு இருக்கிற மீட்பர் நிமித்தமாய் ஒரு ரட்சிப்பை தேவன் வருகிற வாரத்தில் கட்டளையிட்டு வருகிற வாரத்தில் சாட்சியோடு நிற்கும்படியாக கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2026 வருஷத்தின் இந்த 4ஆம் மாதத்தின் முதல் ஓய்வு நாளில் விசேஷிதமாய் நீர் உயிர் தெழுந்த இந்த நன்னாளிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவரே ஒருவருக்கே துதியை செலுத்தும்படியாக வந்த உம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் அப்பா. வந்த யாவரும் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்க. சிறியோர் முதல் பெரியோர் வரை உம்முடைய கரத்தினாலே மூடி ஆண்டவரே நீர் அவர்களை மீட்டெடுத்து அநேக வித ஆசீர்வாதத்தினால பிள்ளைகளை வளரச் செய்து அவரவர்களுக்கு உண்டான பெருக்கத்தை நீர் அவர்களுக்கு கொடுத்து சாட்சியோடு நிற்க நீ கிருபைத்தான். வந்த யாவரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வர தடப்பட்ட மக்கள் மனதில் பேசி அடுத்த வாரத்தில் கொண்டு வருவீராக. இப்போ இயேசுவின் மூலம் ஜெபங்களின் நல்ல பிதாவே சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் சதா காலம் நம்ம கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்ய வல்லவராக இருக்கா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க. ஜெபிக்கிறோம்.